திருச்சியில் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவன் வகுப்பறையில் இருந்த நிலையில் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று கேட்டு பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருச்சி பாரதியார் சாலையில் செயல்பட்டு வரும் செயின்ட் ஜேம்ஸ் மெட்ரிக் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவன் பிரணீத் பள்ளி வகுப்பறையில் சக மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது சரிந்து விழுந்து உயிரிழந்தார். ஆசிரியர்கள் சிகிச்சைக்காக சிறுவனை தூக்கிச் சென்று எதிரே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். பிரணீத்துக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் நேற்று தக்க நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் பிரணீத் உயிர் பிழைத்திருப்பான். பள்ளி நிர்வாகத்தின் மெத்தனம் காரணமாக உயிரிழந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில இன்று காலையில் பள்ளி முன்பாக குவிந்த பெற்றோர்கள் மற்றும் சக மாணவர்களின் பெற்றோர்கள் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியது. ஒரே வகுப்பில் 50 முதல் 60 மாணவர்கள் பயில்கிறார்கள். எனவே வகுப்பறை 2ஆக பிரிக்க வேண்டும். சிசிடிவி காட்சிகளின் ஒரு பகுதி மட்டுமே வெளிவந்துள்ளது. அதை முழுமையாக வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதனையடுத்து கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதாகவும் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டாலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையான நடைபெற்று வருகிறது.